அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தூரன். நான் டாக்டர் சாதிக். ஓகே, இன்றைக்கி நாங்கள் மருத்துவம் சம்பந்தமான ஒரு விடயம் கொண்ட கதைப்பம். இந்த இரத்த தானம் செய்கிறத பற்றி, குருதி நன்கொடை, குருதி தானம். அப்போ நாங்கள் பார்ப்போம் எல்லா இடமும் இந்த இளைஞர்கள் யுவதிகள் வந்து தாங்களை கழகங்களூடாகவும் சில நிறுவனங்களூடாகவும் வந்து தாங்களே முன் வந்து ரத்த தானம் செய்து கொண்டிருப்பினோம். அப்போ அப்படி இருந்த போதும் வந்து எங்களுக்கு ரத்த வங்கிகளில் வந்து ரத்த தட்டுப்பாடு வந்து ஏற்படும். அடிக்கடி அறிவிப்பினர் ரத்தங்களை தானே கொண்டு சில அரிதான ரத்த குரூப் உள்ளாக்களையும் தொடர்பு கொண்டு ரத்தம் எடுக்கிறவே. அதில் நாங்கள் சில விஷயங்கள் வந்து ஒன்று, இந்த ஏன் நாங்கள் ரத்தம் கொடுக்கணும், நிச்சயமாக ஏன் நாங்கள் கொடுக்கணும்னா ஒன்று வந்து தானங்களில் சிறந்தது ரத்த தானம்னு சொல்லினோம். என்னென்னு சொன்னால் அது எத்தனையோ உயிரை நிறைய தானங்கள் இருக்குது. இரத்த தானங்களை எல்லாரும் வந்து ஒரு மிக முக்கியமான தானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு உயிர் காக்குன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்போ இதில் வந்து ஒரு ரத்தத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதில் வந்து குருதியில் வந்து ரத்த கலங்கள் இருக்கும். அப்போ சில பேருக்கு கலங்கள் தேவைப்படும். அப்போ அதை கலங்கள், அதாவது குருதியின் பகுதிகள், திரவ வளையம், அடுத்தது கலங்கள், சில பாயங்கள் சொல்லலாம். அப்போ இதில் நாங்கள் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். குருதி சிறுதட்டுகள் அதில் பிரித்து எடுத்து சில பேருக்கு கொடுபடும். பிளாஸ்மா என்று சொல்கிறது ஒரு திரவம். புரோட்டீன் அதில் இருக்கிற புரதம் எடுத்து கொடுபடும். அப்போ இதில் சுருக்கமாக சொன்னேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு ரத்த தானம் செய்தால் அது ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, 6-7 பேருக்கு அது பயன்படக்கூடிய மாதிரி பிரித்து 6-7 பேர்கிட்ட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமை உண்டு. ஒவ்வொரு பகுதியாக பிரித்தெடுத்து சில கொடுப்பாங்க, சிலரை முழுமையாகவும் கொடுப்பாங்களோ. அப்போ இதில் வந்து என்ன நிலைமைகளில் இந்த ரத்தம் பாவிக்கப்படும்னு சொன்னால், அவசர நிலைமைகளில் ரத்தம் தேவைப்படும். உதாரணத்துக்கு வந்து எங்களோட ஆக்சிடென்ட், ரோட்டில் அடிக்கடி நடக்கிற ஆக்சிடென்ட், அப்போ ரத்தம் கொடுத்து தான் அதை நாங்கள் அளவான ரத்த இழப்பு வந்த நேரம் அதை ஈடு செய்கிறதுக்கு நாங்கள் ரத்தம் கொடுக்குறது. ஏனென்றால் இதுக்கு மாற்றிட ஒரு பதார்த்தங்கள் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒன்று சொல்லணும், உலகத்திலேயே ரத்தத்தை மனித ரத்தத்தை செயற்கையாக செய்ய இல்லாமல் இருக்குது. இதுவரை செய்திருந்தால் நாங்கள் எங்கள் ரத்தம் சில இப்போ குருதியை சுத்திகரிக்கிறதுக்குரிய டயாலிசிஸ் இயந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இன்னும் குருதியை உற்பத்தி செய்கின்ற மாதிரியான இதில் கண்டுபிடிக்கப்பட குருதி தான் தேவை. அப்போ நாங்கள் தான் கொடுக்கணும். வந்து மற்ற வந்து இந்த எல்எஸ்சிஎஸ்ன்னு சொல்கிறது, இந்த சீசர்ன்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன், அதாவது பிரசவ காலத்தில் வந்து ஏற்படுற குருதி பெருக்குகளுக்கு வந்து பாவியும். அப்போ ஆப்ரேஷன் மூலம் தேவைக்கும் பேர் மற்றது குழந்தை ரத்த பெருக்குகளுக்கு வந்து அப்போ ஒரு குருதியை கொடுக்குறதால நாங்கள் ஒரு தாயின்டையும் சேயின்டையும் உயிரை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய நடந்திருக்கு. குருதியை கொடுத்து தான் அந்த பிள்ளைகள் அம்மாவும் பிள்ளையும் காப்பாற்றப்பட்டிருக்கு. நிச்சயமா. மற்ற வந்து நார்மலாகவே குருதி சோகை எல்லாம் போஷண குறைபாட்டால் இல்லை வேறு நோய்களால் குருதி சோகை வந்து அவைக்கு வந்து ரத்தத்தை கொடுத்து தான் அவை ரத்த உற்பத்திகள் குறையிற நேரத்தில் வந்து அவைக்கு கொடுக்குறோம். மற்ற சில கேன்சர் போன்ற நிலைமைகளை வந்து கொடுக்குறோம். அதை விட வந்து வேறு பல பதார்த்தங்களை குருதியிலேருந்து பிரிக்கப்படுற வந்து பல்வேறு நிலைமையில பாவிக்கப்படுது. அது வந்து ஐசியூ, அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவு, அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து கிருமி தொற்றில் இருக்கையோ அல்லது வேறு கனகாரணம் குருதியில் இருக்கிறது பிரச்சனைகள் ஒரு பாம்பு கடிக்கு பிறகு அவற்றை வந்து சிறுநீர் முறையாமலாம். அவற்றது வந்து சிறுநீராட்சி இழப்புக்கோ அல்லது இதுக்கோ அல்லது செப்சிஸ்ன்னு சொல்றது. சிறு பிள்ளைகள் வந்து கண்ணாடி பட்டிக்கைன்னு சொல்றது, என்ஐசியூன்னு சொல்றது, அதாவது இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க கூட இந்த குருதியின் பகுதிகள் வந்து தேவைப்படும். எஃப்எஃப்டி அல்லது கிரையோ அப்படின்னு சொல்றாங்க. இதில் நாங்கள் பற்றி விரிவாக காட்டியுமே குருதியின் பல பகுதிகள் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு பேசிக்காக நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது குருதியின் பகுதிகளும் எடுத்து வழங்கப்படுது. அதே நேரம் முழுமையாக குருதி வழங்கப்படுது. குருதி வழங்குறது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு கொள்ளதான் இருக்குதோ. அப்போ இதில் வந்து இப்போ ஓகே, நாங்கள் கொடுக்குற ஆட்களுக்கு டோனர்ஸ், அதாவது வந்து குருதியை கொடுக்குற ஆளுக்கு என்னென்ன நன்மை இருக்கு? காசு கிடைக்காது. அப்போ என்ன நன்மைன்னா, முதலாவது ஒரு நன்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச நன்மை வந்து ஒரு ஆத்மார்த்த ரீதியான ஒரு திருப்தி கிடைக்கும். நானும் ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்துருக்கிறேன், என்னாலே ஒரு ஆளுடைய உயிர் வாழ்கிறாரு ஒரு திருப்தி, அதுக்கு ஒரு பிரியோசனமாக சேர்ந்து நிச்சயமாக சொல்லி ஒரு இது இருக்கும். மற்ற அதை விட விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இருதயத்தை இந்த தொழில்பாட்டை வந்து இதுக்கு நன்மை வகிக்குமா? என்னென்னு சொன்னால், அந்த இது வந்து குருதியை நாங்கள் வந்து குருதியை வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை அப்படி கொடுத்து கொண்டு வரைக்குள்ளே நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு மேலதிகமாக இருக்கிற இரும்புண்ட சேமிப்பு வந்து குறையும். அப்போ அதால் வந்து ஹார்ட் அட்டாக் மாறது, ஸ்ட்ரோக் மாற சந்தர்ப்பத்தை குறைக்கும்னு சில ஆய்வுகள் சொல்லுதான். அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க வந்து, நாங்கள் ரத்தத்தை கொடுக்க புதிய ரத்த கலங்கள் வந்து உருவாகும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ரத்த கலங்கள் உருவாக்கி என்ன செய்யும்னு சொன்னால், புது ஆரோக்கியமான ரத்த கலங்கள் வந்து எங்கள் இருக்கப்போ நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். மற்றது வந்து நிற குறைவாய் ஒரு ரத்தம் கொடுக்க கிட்டத்தட்ட 650 கலோரி வந்து இழக்கப்படும். அது வந்து எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நிறைய ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மற்றது வந்து ஆய்வில் சொல்லியிருக்கிறோம், சில கேன்சர்களை வந்து இது குறைக்கும்னு சொல்லி. அதாவது வந்து ஈரலில் வர்ற கேன்சர், சுவாசப்பையில் வர்ற கேன்சர், லங் கேன்சர், கோலான் கேன்சர்னு சொல்கிறது,
சிறுகுடல் உணவு கால்வாய் கேன்சர், அது வந்து இரும்பு சத்தை கட்டுப்படுத்துறதால வருதுன்னு சொல்லி. மற்ற வந்து ஈரல் தொலைப்பாட்டை வந்து இது சீராகும். என்னென்னு சொன்னால் இந்த ஃபெரஸ்ன்னு சொல்லுது அயன் இரும்பு வந்து சேமிக்கப்படுறது ஈரல்ல ரத்தம் கொடுக்க அது வந்து ஒழுங்குபடுத்தப்படும், புதுசாக ஒருங்கு சேமிக்கப்படும். அப்போ அது வந்து ஈரல் இது உண்டு. மற்றது வந்து முதலாக ஆச்சு தான் எங்களுக்கு ஒரு உள ரீதியான ஒரு திருப்தி உண்டு வழங்க. இப்போ நாங்கள் ஒரு கழகமாக சேர்ந்தோ நண்பர்களோட சேர்ந்தோ ஒரு முக்கியமான தினத்தை கொடுத்துட்டு வரைக்கும் அதில் ஒரு திருப்தி ஒன்று இருக்கும். நாங்கள் ஒரு தானம் செய்து நாங்கள். அடுத்தது வந்து ஏர் கொடுக்கலாம். இது மிக முக்கியமான ஒரு. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை, நானும் ரத்தம் கொடுக்கணும், நான் கொடுக்கலாமா இயலாதான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ சில விதிமுறைகளை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து எங்களோட இலங்கையின் தேசிய ரத்த வங்கி உண்மையாக அந்த ரத்த வங்கியை பற்றி சொல்லக்குள்ள ரத்த வங்கி வந்து ஒரு ஒருங்கிணைந்த ரத்த வங்கியாக இருக்குது. இலங்கையில் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் தனித்தனி ரத்த வங்கி கிடையாது. முழுமையான ரத்த வங்கி தான் வந்து அனைத்து ரத்த வங்கிகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. கிளைகள் தான் இது வந்து தனியார் துறை கிடையாது, அரசாங்கம் தான் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுது. வேறு யாரும் ரத்தம் இருக்கையில. ஓகே, அதில் வந்து ஒன்று சொல்லினா வயசு 18 வயசுக்கு மேலேயும் 60-65 வயசுக்கு அடல்ட்டாக இருக்கணும்னு சொல்லினா. மற்றது வந்து ஒருக்கா ரத்தம் கொடுத்துருந்தா அடுத்த 4 மாதத்துக்குள்ள கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடலாம். தவிர்த்துக்குள்ள நல்ல. மற்றது வந்து ரத்த வீதம் வந்து 12க்கு மேலே இருந்தால் நல்லமன்னு சொல்லினோம். ஆனால் 11-12 இருக்கையில் எடுக்கணும். ஆகலும் குறைஞ்ச அளவுக்கு எடுக்க மாட்டேன், அவருக்கு இன்னும் அது குறைக்கும்னு சொல்லி. மற்றது வந்து கர்ப்பமாக இருந்தால் கொடுக்க இல்லாது. மற்றது வந்து ஏதாவது சீரியஸான வருத்தம், சீரியஸான வருத்தம்னு சொன்னால் கட்டுமையான பாரிஸ் வந்திருக்கிறார், இப்போ இறுதி அடைப்பு வந்திருக்குது, அவருக்கு பிரச்சனை அல்லது பெரிய கிருமி தொட்டுக்கள் அப்படின்னு சொன்னால் அவர் கொடுக்க இல்லாது. மற்றது வந்து இதை சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு வேலிட் ஐடென்டிட்டி இருக்கும். நம்ம ஒரு டாக்குமெண்ட், அதாவது அவர்கிட்ட பேர் விவரத்தை ஐடென்டி கார்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு பேர் விவரம் அடுத்தது வயசு உறுதிப்படுத்துகிற ஆவணம் இல்லாமல் சும்மா போய் நான் டக்குன்னு கொடுக்கலாம். இது இன்னொரு ஆளுக்கு போகுது, இதில் பாதிப்பு வரும். ரத்தம் இங்கேருந்து வந்து கண்டு உறுதிப்படுத்தணும். மற்றது வந்து இன்னொன்று சொல்கிறாங்க கடைசியாக வந்து இந்த ஃப்ரீ ஃப்ரம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இந்த ரிஸ்க் பிஹேவியர்ஸ், இந்த ஆபத்தான சில பழக்க வழக்கங்கள், இனி சொல்ல போகிற பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. என்னென்ன பழக்க வழக்கங்கள் இவையல் செய்யலை, இவைக்கு பின்னம்பாயில் என்னென்ன பழக்க வழக்கங்கள்னு சொன்னால் ஒன்று தன்னின சேர்க்கையாளர், மற்றது வந்து பாலியல் தொழிலாளிகளும் அவர்கள்ட்ட போராக்களும் பாலியல் சம்பந்தமான துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், தவிர்த்து கொண்டு நல்ல. மற்ற வந்து ட்ரக் அடிக்ஷன் சொல்லினோம். இப்போ அதிகரித்து கொண்டு போகுது. அதுலேயும் ஊசி மூலம் ட்ரக் ஏற்றுறாங்க, பிரதானமாக ஊசி மூலம். அப்போ இதில் என்ன பிரச்சனை, இப்போ போதை பாவனை என்று சொல்லிக்க அது வந்து நாங்கள் வடிவாக ஊசியால் எடுக்கிறீங்களா வாயில் எடுக்கிறீங்கன்னு கேட்குற கஷ்டம். இப்போ அதில் போதை பாவனைன்னா அவன் சொன்னாலும் பெருசாமல் ஆல்கஹால், இது ஆல்கஹால் ஸ்மோக்கிங், அது இல்லை, இது பாரதூரம் ட்ரக்ஸ். ஓகே, போதை வஸ்து. அப்போ இதில் வந்து கொடுக்கவே கூடாத ஆக்கள் வந்து ஒன்று வந்து முதல்ல சொல்லிட்டோம், நிறைய பிசியான குருதிச்சோகை, அவைக்கே குருதிச்சோகை கேட்டிருக்கு கொடுக்க இயலாது. மற்ற வந்து இருதய அடைப்பு வருத்தம் கிட்டடியில் வந்து கடுமையாக இருக்கணும், அவை கொடுக்க இயலாது. மற்ற வந்து கட்டுப்படுத்த முடியாத டயபெட்டிக் அல்லது ஹைப்பர் ப்ரெஷர், இதை வேணாங்க பிள்ளையா விளங்கக்கூடாது. இல்லை, ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிக் இருக்கிறாக்கள் கொடுக்கலாம், கண்ட்ரோல் இல்லாதாக்கள், அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிறார்கள் சொல்லலாம். சாதாரண சும்மா இப்போ உதாரணத்துக்கு சுகர் 400 நிற்குது, 300 நிற்குது, மற்றது ப்ரெஷர் வந்து 180, 200 நிற்குது அப்படின்னு சொன்னாவே கொடுக்கலாம். என்னென்ன அடுத்து இப்போ பெரும்பாலும் டயபெட்டிக் ப்ரெஷர் எல்லாருக்கும் இருக்குது, இல்லை மருந்துகளோட கண்ட்ரோல் என்ன கொடுக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். மற்ற வந்து கனகாலத்து வருத்தங்கள், இப்போ கிட்னி பழுதா போனோன்னு சொல்லுவீங்க, ஈரல் பழுதா போனோன்னு சொல்லுவீங்க, க்ரானிக் டிசீஸ் சொல்லிடுறேன். அதுலேயும் வந்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, ஈரல் அலர்ஜி நோய்கள் வந்து கொடுக்கல. அதோட இப்போ அவருக்கு எதுவும் கிருமி தொற்று இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு மலேரியா, கச வருத்தம், இப்போ ட்ரீட்மெண்ட்ல டிபி, சிஃபிலிஸ்ன்னு சொல்கிறது ஒரு பாலியல் நோய், HIV எய்ட்ஸ்ன்னு சொல்கிறது எங்கட என்னென்னு சொல்கிறது, எய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ மருந்துகளை எடுத்தோம்னு சொன்னால் அதிகமாக இப்போ நாங்கள் நீண்டாலம் பாய்க்கிற மருந்துகள் எடுக்கிறது பெரிய பிரச்சனை. அது ப்ரெஷருக்கு, டயபெட்டிக், கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இப்போ ஒரு 3 நாள் காய்ச்சல், சளி, இருமலுக்கு நாங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தோன்னு இருப்போம். அப்படி எடுத்தோன்னு இருக்கீங்க, அந்த நேரத்தில் போய் கொடுக்க பொதுவாக அந்த அமோக்சிசிலின் சொல்கிறத கணக்கு இருக்குது, பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அந்த அதுகள் இருக்கீங்க. மற்றது வந்து சில குருதியை உரையா பண்ணுறதுக்காக சில சிகிச்சை முறையில் இருப்பினும் மோஃபரின், ஹெப்பாரின் அதுகள் வந்து
அதுக்கிட்ட அதில் சில அந்த ஓப்பரன் குளுஸ் எல்லாம் இப்போ ஈவினிங் 5 மணிக்கு அல்லது 6 மணிக்கு போட சொல்லுவாங்க டெய்லி. அது மாதிரியான குளுஸ் எடுக்கிறாக்களும் அது என்ன செய்யணும்னா குருதியை உரியாமலே வச்சிருக்கேன். இவை குருதி எடுக்கிறதும் பிரச்சனை, அந்த இருக்கிற குருதியை காப்பாற்றுறதும் அந்த இதை நாங்கள் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி எல்லாம் செய்யலாம். அதால் வந்து சரியா மற்றது கேன்சருக்குரிய சிகிச்சை உள்ளார்கள். இப்போ கீமோதெரப்பின்னு சொல்கிறது, அதாவது அது கூடின ரசாயன பதார்த்தங்களை தான் கேன்சருக்கு கொடுக்குறோம். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கீங்க நாங்கள் ரத்தம் கொடுக்கல, அது செய்யல. அது ரேடியேஷன் தெரப்பி கரண்ட் பிடிக்கிறேன்னு சொல்லி கதைப்போம். அது அப்படி செய்யக்கையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். வந்து கிட்டடியில் ஏதாவது ஊசி போட்டிருந்தா வேக்சின் தடுப்பூசி போட்டுருந்தா அது அந்த நேரம் பார்த்துட்டு செய்யணும். இப்போ டாக்டராக அங்கே இருப்பீங்க, அதை வந்து கதைக்கலாமோ அது என்ன ஊசி எல்லாத்துக்கும் இல்லை, அது சில கில் வேக்சின் அதில் தேவையில்லை. மற்றது வந்து இப்போ கிட்டடியில் வந்து பச்சை குத்தி இருந்தா இப்போ கிட்டலாம் பார்த்தீங்க பச்சை குத்துறது பிரச்சனையாக போய்க்கணும். டெட்டுவிங்னு சொல்கிறது அது ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஒரு ஸ்டைலாக இப்போ வந்து அப்போ அதில் வந்து கிருமி நீக்காம நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நீங்கள் கிட்டடியில் அவன் சொல்கிறான் வந்து ஒரு 3 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் டெட்டு செய்தால் ரத்தம் கொடுக்க வேண்டாம் சொல்லினா. மற்றது வந்து கிட்டடியில் உங்களுக்கு ரத்தம் ஏற்றி இருந்தா, ஏன்னா அந்த ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் அந்த ரத்தத்தை வேறு ஆக்களுக்கு கிருமி தொட்டலாம். மற்றது ஆப்ரேஷன் செய்திருந்தா, ஆப்ரேஷன் மூலம் கிருமிகள் அறுவை சிகிச்சை செய்திருந்தால் கொடுக்க வேண்டாம். மற்ற கிட்டடியில் வந்து மலேரியா உள்ள இடங்களுக்கு போயிருந்தேன். இப்போ ஆப்பிரிக்க நாடுகளை சொல்லினாங்க அதிகமாக இந்த நாங்கள் வெளிநாடு போய் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிருந்தோம். அதுக்கு எதிரான குடிசையில் போட்டு கொண்டு போனது. ஆனால் அந்த மலேரியா உள்ள நாடுகளுக்கு போயிருந்தா என்னென்னு சொன்னால் அதில் இருக்கிறது வந்து ரத்தத்துக்கு அளவே மற்ற ஏற்ற ஆளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லினேன். மற்றது வந்து இதை நாங்கள் முதல்ல கழிச்சது ஊசி மூலம் மருந்து பாவிக்கிற ட்ரக்ஸ் போதை வஸ்து பாவிக்கிற யாரும் இருந்தால் அவன் வந்து கொடுக்க இயலாது, அதை விட கற்பம் கொடுக்க இயலாது. மற்றது ஏற்கனவே உடத்தினி சுட்டன் குறைஞ்சால் இவரே 50 கிலோவுக்கு குறைய இருக்கிறாரு, இவர் 50 கிலோ இருக்கணும் கொடுக்குறோம், 50 கிலோ இருக்கணும். அப்போ இவர் போய் ரத்தத்தை கொடுக்க இயலாது. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் என்னென்ன ரத்தம் எடுக்கிறது. இப்போ நீங்கள் ரத்தம் அறிவிக்கணும் ரத்த தானம், அப்போ நாங்கள் போகிறோம். அப்போ எல்லா ரத்த வங்கிகள்லேயுமே வந்து நீங்கள் அதிகமாக தினமும் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ரத்த தானம் செய்யக்கூடியதாக இருக்கும். அதை தொடர்பு கொண்டு முதல்ல அரேஞ்ச் பண்ணி, இப்போ கனவேர் போகிறோன்னா நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி போனால் நல்ல நாங்கள் இதில் வந்து பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டி வரும். வேறு மொபைல் செய்கிறவ நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் ஒரு கழகம் அரேஞ்ச் பண்ணினா அவையில் அந்த வைத்தியர்களை வந்து டீமும் ஆம்புலன்ஸில் வந்து அங்கேயே கட்டில் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு அங்கேயே வச்சு செய்வீங்க. அப்போ அதில் என்னென்ன செய்கிறேன்னு சொன்னால் உண்டு முதலாவது வந்து பதிவினம், உங்களோட பேர் விவரங்கள் அதில் பதிஞ்சு, உங்களோட வயசு அதெல்லாம் பதிஞ்சு பேர்ந்து உங்களோட கட்டிலில் படுக்க வச்சு சின்ன ஊசியா இந்த கையில் போட்டு நோகாது ஒரு சின்ன பேக்கில் வந்து உங்களோட கையை எப்படி அமர்த்த சொல்லுவீங்க. உங்களோட உள்ளங்கையில் வந்து ஒரு போல் மாதிரி ஒன்று தருவீனம். அதை நீங்கள் அமர்த்த உங்களுக்கு ரத்தம் வந்து கிட்டத்தட்ட 1 பையன் தடுப்பினோம். கணக்கு 10 பையன் கிட்ட ரத்தம் இருக்குது. அப்போ அதில் ஒரு கொஞ்சம் அப்போ எங்களுக்கு மேலதிகமாக இருக்கிற தேவையில்லாத ரத்தத்தை எடுக்கிறது எடுக்கிறது. அப்போ நாங்கள் எங்களுக்கு இயற்கையாகவே தேவையில்லாத ரத்தம் இருக்குது எடுப்பினோம். அதுக்கு பிறகு சில எந்த தேத்தனி வடையும் தருவினோம், ஜூஸ் கொடுப்பினோம். ரைட். அப்போ அது அவ்வளோ. அதுக்கு பிறகு அந்த ரத்தத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது அப்படியே லேபிள் பண்ணப்பட்டு ஸ்டோர் பண்ணப்படாது. அது வந்து கூல் பாக்ஸில் குளிர்பட்டிக்கில் வச்சு அது வந்து சென்ட்ரலாக ஆதார வைத்தியசாலை ரத்த வங்கிக்கோ அல்லது போதனா வைத்தியசாலை ரத்த வங்கிக்கோ வந்து கவனமாக கொண்டு செல்லப்படும். அங்கே அவர்கள் வந்து அதை இன்னும் அதில் பரிசோதனை செய்து அதில் குரூப்புகள் எல்லாம் பரிசோதித்து அதில் இந்த சாம்பிள் எல்லாம் எடுத்து அதை வந்து அப்படியே சேமிக்கிறதா அல்லது அதை வந்து பிரித்து தேவைக்கேற்ற மாதிரி தான்றதான்னு சொல்லி செய்வினம். முதல்ல நாங்கள் சொன்ன விஷயம் தான். இப்போ நீங்கள் கொடுக்குற 1 பையன் ரத்தம் வந்து சில நேரத்தில் 5 பேர் 6 பேர் கூட வழங்கப்படலாம், பிரியோசனப்படும். அப்போ அப்படி ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு வந்து அதை இதோட சொல்ல வேண்டியிருக்கிறேன்னா இப்போ வந்து நவீன உபகரணங்கள் எல்லாம் இருக்குது. ரத்தங்களை பிரிக்கிறதுக்கு எல்லாம் மிகவும் பெருமதியான நவீன உபகரணங்கள் வந்து அது விஞ்ஞானம் முன்னேறி கொண்டு போகுது. அப்போ அவர்களை வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு அதை பரிசோதிக்க, உதாரணத்துக்கு நாங்கள் படிச்சிருப்போம் ரத்த குரூப் வந்து 4 தான் எங்களுக்கு தெரியும், அது இல்லை ஏபிஓன்னு சொல்லி. ஆனால் இப்போ உண்மையாக ரத்த குரூப் வந்து அதை விட கணக்கு இன்னும் பேரிடப்படாத குரூப் மைனர் பிளட் குரூப்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் சோதிக்கிறதுக்குரிய வசதி இருக்குது. மற்றது வந்து இந்த ரத்த கலங்களை பிரிக்கிறது பாயங்களை பிரிக்கிறதுக்கெல்லாம் அதிநவீன உபகரணங்கள் இருக்குது. மற்ற அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது ஒவ்வொரு வெப்பநிலையில் பழுதாகாமல் வைக்கிறதுக்கெல்லாம் நவீன தொழில்நுட்பங்கள் இருக்குது. கணினிமயப்படுத்தப்பட்டிருக்கணும் எல்லா தரவுகளையும் வந்து. அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்குது. மற்றது வந்து இந்த இதில் ஒரு விஷயத்தை சொல்லணும், இந்த தனியார் வைத்தியசாலைகளுக்கு வந்து ரத்தம் வந்து இந்த அரசாங்கத்தின் அனுமதியோட வழங்கப்படுது. அதுக்கு அவர்கள் வந்து ஒரு பேமெண்ட் செய்ய வேண்டியிருக்கும். அவை ஒரு பேமெண்ட் ஒன்று செய்ய வேண்டியிருக்கும். அது வந்து நேரடியாக கட்டுப்படுத்தப்படுது வந்து NBTCUன்னு சொல்கிறோம், நேஷனல் தேசிய ரத்த வங்கி தான் அதை கட்டுப்படுத்துது.
அப்போ அதில் நீங்கள் விளங்கிருக்கணும். இப்போ அதை நாங்கள் எழுதக்கூடாது, அரசாங்கம் இதை விற்று போட்டுது, ரத்தத்தை இல்லை ரத்தத்தை உண்மையிலே விற்கிறது இல்லை, அதுக்குரிய ப்ராசஸிங் காஸ்ட் ஏதோ ஒன்று சொல்லி அதை கொடுக்கிறேன். அப்போ என்னடா தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுக்கு ரத்தம் தேவைன்னு சொன்னால் அது இந்த இன்ஜினியர் தான் போகணும். தனியார் வைத்தியசாலைகள் அவங்க ரத்தம் எடுத்து அப்படி சமைச்சு வைக்க அப்படி நேரடியாக இப்போ பேஷண்ட் பக்கத்தில் கொண்டு வச்சு போட்டு அப்படி ரத்தத்தை மாற்றுறது இல்லை, அதெல்லாம் நாடகங்கள் காட்டுறது. ஓகே, அப்போ இவ்வளோ தான் ரத்த தானத்தை. அடுத்து இதில் இப்போ ரத்தத்தால் பாதிப்புகள் சம்மந்தமாக சிலருடைய இந்த வாட்ஸ்அப்பில் வர ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம், ரத்தம் கொடுத்தா தொடர்ந்து கொடுக்கணும், இல்லைன்னா அதில் பாதிப்புகள் வரும் சொல்லலாம். அப்படியான விஷயங்கள், பாதிப்புலான விஷயங்கள் இது ஒரு விஞ்ஞான கொடுக்கலாம், விருப்பம் இல்லாட்டி விடலாம். ஆனால் பாதிப்புன்னு பயப்பட வேண்டியது, கொடுத்தா நன்மை, எல்லாருக்கும் நன்மை, உங்களுக்கு நன்மை, அவருக்கு நன்மை, நன்மை. அப்போ அவ்வளோதான் முடிய நாங்கள் இறுதியாக திருப்பியும் தானங்களில் சிறந்தது ரத்த தானம் தானம்ன்றதை சொல்லி நீங்கள் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் இந்த உங்களுடைய பிறந்த தினங்கள், உங்களுடைய அன்பானவர்களுடைய பிறந்த தினங்கள், நினைவு தினங்களுக்கு வந்து இந்த ரத்தங்களை வழங்குறது வந்து ஒரு மனதுக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறது வந்து ஒரு நல்லா இருக்கும். என்னென்னு சொன்னால் எப்போவுமே ரத்தத்தின தேவை உண்டு வைத்தியசாலைகளில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அதை வந்து செய்கிறதுக்கு நாங்கள் இளையவர்கள் எல்லோரும் வந்து இது ஒரு முன்னுதாரணமாக செய்ய வலிக்கிறது நல்ல மண்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.